சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தமிழக முதலமைச்சர் தற்பொழுது சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தீர்மானம் கொண்டுவர தமிழக முதலமைச்சர் தற்பொழுது சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தப் போவதாக சட்டமன்றத்தில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். சட்டப்பேரவையில் இப்பொழுது மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விவாதத்தின் போது பேசிய ஜி.கே. மணி குறிப்பாக தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதே போல வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசிடம்தான் நீங்கள் போய் கேட்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவிக்கப்பட்டிருந்தார். அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் தற்பொழுது பேசி வரக்கூடிய நிலையில் காண வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தொடரிலேயே இது குறித்து தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இது குறித்து தீர்மானம் இருக்கிறார்கள். அதே போல அமைச்சர் ரகுபதி, அதே போல சிவசங்கர் ஆகியோரும் ஜி.கே. மணி கருத்துக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தான கருத்துக்கு பதில் உரையும் ஆட்சி எதிராக இருக்கக்கூடிய பாமக கூட்டணி வைப்பதாகவும் அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தான் இதற்கு முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டால் மட்டுமே தான் இது சரியாக இருக்கும் என்ற கருத்துக்களையும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். 10.5% இடஒதுக்கீடு என்பது அவசர காரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பீகாரில் உள் ஒதுக்கீடு தான் வழங்கப்பட்டது எனவும் அதுதான் நீதிமன்றத்தில் தற்போது வரையும் நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் இது குறித்து பலமுறை விரிவான விளக்கத்தை தெரிவித்திருந்தும் கூட ஜி.கே. மணி தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் அதே போல 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாகவும் பேசி வரக்கூடிய நிலையில் பாமக மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு என்பது வைக்கப்பட இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.